கௌதம் சரியில்ல இன்னைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. அஜய்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம ஜேபி அப்படியே இந்த மாதிரி வண்டி இருக்குது பாரு, வண்டி பக்கத்தில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டேன் யார் ரெட் கலர் வண்டிக்குள்ளே. வேற என்னையா பண்ணோம்? கார் டிக்கியை துற. சரி கார் டிக்கியை திறந்தாச்சு. ஒரு பை இருக்கும் பார், அந்த பையை துற அப்படின்னு சொல்லும்போது கையில் ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்குது அந்த இடத்துல. அதை வந்து எடுத்துடுறாங்க. இன்னொரு பை இருக்கும் பார், அதை துற அப்படிங்கிறாங்க. செக்யூரிட்டி ட்ரெஸ் இருக்குது, அதை முதல்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு பாதுகாப்பு பந்தோபஸ்துக்காக வந்து கௌதம் வீட்டுக்கு போ. நான் சொல்கிற சரியான நேரத்தில் நீ தீர்த்து கட்டிடு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்றேன்னு சொல்லிட்டு கையில் அந்த பொருளை எடுத்து வச்சுட்டு செக்யூரிட்டி வசத்தில் வந்து போயிட்டுருக்காங்க. ராகினி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பம் பிரிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. திருப்பியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்கே இவ்வளோ பெரிய வீடு வேறு வாங்கி கிரேப்ரேஷன் வேறு பண்ணி எங்கள் அக்கா சந்தோஷமாக இருக்கா. இது எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி ராகினி எப்போதும் போல கேவலமாக யோசிச்சுட்டு அப்படியே அந்த ரெட் கலர் கார் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்ன ராகினியம்மா நீங்கள் மாட்டுக்கு சோகமாக இருக்கீங்க? இந்த குடும்பத்தை பிரிக்க நான் எவ்வளோ பாடுபட்டிருப்போம் தெரியுமா? இப்போ எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. அதை நினச்சா எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. எப்போதும் வந்து கடைசி நேரத்தில் ஒருத்தவங்களோட வாழ்க்கை முடியுதுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ ஜெயா வீட்டில் நடக்குது. இனிமேல் சந்தோஷமும் நிம்மதியும் அவங்க வீட்டில் இருக்கவே இருக்காது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு ஜேபி வந்து சொல்கிறாங்க. அது எப்படி? நீங்கள் எதுவும் திட்டம் போட்டிங்களா? இத்தனை நாளில் நீங்கள் தனியாக திட்டம் போட்டிங்க ராகினியம்மா. ஆனால் இப்போ ஜேபி நான் இருக்கேன்ல, அப்படி இருக்க சூழ்நிலை விட்டுருவேனா? இந்த ஜேபி ஒரு குறி வச்சுட்டானா அது என்றைக்குமே வந்து மிஸ் ஆனதா சரித்திரமே இல்லை. இந்திராவை பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்திரா வந்து துரும்பு கூட வராத அளவுக்கு அவள் குடும்பத்தை கணக்கச்சிதமாக பார்த்துப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், வாஸ்தவமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜேபி களத்தில் இறங்காத வரைக்கும் தான். இப்போ இந்திராவே நான் ஓட விட்டேன், அவங்க அப்பாவை வந்து தூக்கி உள்ளே வச்சுட்டேன். எவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் நான் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஒருத்தன் மேலே கருவம் கட்டிட்டேன்னா அவன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தங்கிற மாதிரி ஜேபி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த செக்யூரிட்டி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கூடயும் நிற்கிறாங்க. நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? தம்பி யார் வந்தாலும் என்ன வந்தாலும் செக் பண்ணிட்டு தான் விடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. அஜய் வந்து அவங்க கூட 4வது செக்யூரிட்டியை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் 3 மருமகளும் வாசலில் நிற்கிறாங்க. சுபா, காவியா, ஹேமா எல்லோரும் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெற்றி வந்து பேசுகிறாங்க கதிர்கிட்ட. வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா? உண்மையிலே பெருசாக பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு வீடு. அந்த வீடு அப்படியே வந்துகிட்டு இருக்கப்ப காவியாவும் அவங்களும் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னிச்சிருமா, அன்றைக்கி ஏதோ தப்பாக வந்து கத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீ நல்லா இருக்குல்லம்மா, வயிற்றில் வர குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்துக்க. சரிங்க, நம்ம வாரிசு தானே, நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்னங்கிற மாதிரி காவியாவும் கதிரும் அன்பாவசமாக பேசுகிறாங்க. ஏமாவும் சுபாவும் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் உள்ளே வந்து அமுச்சு வைக்க பார்க்குறாங்க. நீங்களும் வாங்க, வரவங்களை வெல்கம் பண்ணுறது தான், ஏகப்பட்ட பேர் இருக்காங்களேன்னு சொல்லி 3 மருமகளும் உள்ளே வந்து போகிறாங்க. வெற்றியும் போகிறாங்க, நம்ம கதிரும் போகிற மாதிரி காட்டுறாங்க. கௌதம் வந்து ஃபோன் பேசிட்டே வெளில வராங்க. செக்யூரிட்டி வந்து பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து கேப்பை வந்து தலையில் போட்டிருக்கதை நல்லா வந்து மூக்கு கிட்ட வரைக்கும் இறக்கி விட்டாப்புல அந்த இடத்துல நம்ம செக்யூரிட்டி அஜய் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. என்ன தம்பி இப்படியெல்லாம் கேப்பை இறக்கி விட்ருக்க அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து அஜய் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக கேப்பை வந்து தூக்கி போடுங்க, பேர் தெரியறதுக்காக தான் பேட்ச் போடுறது. ஆனால் நீங்கள் தலைகீழ போட்டிருக்கீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி அந்த பேட்சை திருப்பி விட்றாங்க. கேப்பை திருப்பி எடுக்கலான் இருக்கப்ப ஐயோ எடுத்தனா நம்மளை அடித்தே துரத்தி விட்ருவானே, யார் பொண்ணை வந்திருக்கா சதி இதெல்லாம் கேட்டு ஜேபியை மாட்டி விடுற மாதிரி ஆகிடுமே. இப்போ என்ன பண்ணுறது? ஜேபியெல்லாம் பகச்சிக்க முடியாது, நம்ம தான் வந்தோங்கிற மாதிரி தான் சொல்லுங்கிற மாதிரி தான் அஜய் பட்டமாக யோசிக்கும் போது கௌதம் ஃபோன் கால் வந்ததுனால அவங்க மட்டும் போயிட்டாங்க ஃபோன் பேசுறதுக்காக. ஒரு பக்கம் அப்பாடா தப்பிச்சாச்சு, சரிப்பா நாலாபுரமும் வந்து நின்று பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது செக்யூரிட்டி எல்லாம் பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஜெயா வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. எங்க இவ்வளோ பெரிய கிரேப்ரேஷன் பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்க்கலங்க, என் மனசு ஃபுல்லாக நிறைவாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசும்போது இந்திரா வந்து நிற்கிறாங்க. க்யூட்டாக அழகாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்திராவோட சாரிலேருந்து எல்லாரும். அப்படி வரும்போது கௌதம் வந்து இந்திரா பக்கத்தில் நிற்கிறாங்க. அன்பா பாசமாக வந்து பார்க்குறாங்க. சின்னதாக மெலோடி சாங் வந்து போடுறாங்க. இது எல்லாம் சந்திரா வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. பொண்ணு மாப்பிளையும் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனசார நினைக்கிறாங்க நம்ம சந்திரா. இன்னொரு பக்கம் ஜெயா வந்து இந்திரா வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான். சரி இந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோங்கிற மாதிரி ஜெயா வந்து டோட்டலாக வந்து மாறின மாதிரி இந்த எபிசோட் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. காவியா வந்து உட்கார சொல்கிறாங்க. ஏம்மா நீ எவ்வளோ நேரத்துக்கு தாம்மா நிற்ப அப்படின்னு சொல்லும்போது ஜேபி வந்துடுறாங்க அந்த இடத்துல. என்னம்மா எல்லாம் வசதியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜேபி. அதான் நீங்கள் சூப்பராக எல்லா வேலையும் முடிச்சு காட்டியிருக்கீங்களே, ரொம்ப சூப்பராக வீட்டெலாம் டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், உங்கள் தகுதிக்கும் தராததுக்கும் ஏற்ற மாதிரி தானே நான் வந்து டெக்கரேட் பண்ண முடியும். எல்லாமே வந்து கணக்கு சின்னமாக பண்ணிடலாம். அமைச்சர் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, எங்களுக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்கள, அவங்களும் ஒருத்தவங்க தான். அவங்க வந்து நம்ம வீட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறாங்க. அமைச்சர் வராங்க, எந்த ஏற்பாடும் நாங்கள் முன்கூட்டி எதுவும் பண்ணவே இல்லை.
அமைச்சரை வெல்கம் பண்ணுறதுக்கு வாசலில் பூ தூவி வெல்கம் பண்ண 4 பேரை நிற்க வச்சுருக்கேன். பந்தியில் வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு 10 பேர் வேறு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பன்னீர் தெளிக்க ஏகப்பட்ட ஆளுங்களாம் வாழை மரம்லேருந்து எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து செஞ்சிடலாம். போதுமா இல்லை இன்னும் ஒரு 10 ஆளை வந்து இறக்கட்டா? ஐயா என்னையா எள்ளுனா என்னையா வந்து நிற்கிறாங்க ஆளுங்களாம். இந்த ஜேபிக்கு ஒரு காரியத்தை சிறப்பாக முடிக்கணும் முடிவு பண்ணிட்டானா அவன் சிறப்பாக தான் முடிப்பான். வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை எங்கள் ஆளுங்களுக்கு. இல்லாட்டி என்னென்ன பிரச்சனை வரணும் அவங்களுக்கே தெரியும். சரியா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப ஐயர் வந்து மந்திரம் சொல்ல சொல்ல அப்படியே மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. காவியா கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து ஜெயாலேருந்து ஒத்துமொத்த குடும்பம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உட்காருமா, ரெஸ்ட் எடுமா, தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை பண்ணாத அப்படிங்கிறாங்க. அத்தை இதில் என்னத்த பிரச்சனை, நீ வந்து புகையில சுவாசிச்சா ஏதாவது மூச்சு திணறல் ஏற்படும், தயவு செஞ்சு உட்காரியா அப்படின்னு சொல்லும்போது சேர் எடுத்துகிட்டு வரேன், நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. கௌதம் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கௌதம் வந்து கேட்குறாங்க, என்ன இந்திரா இவ்வளோ நேரம் சிரிச்ச முகமாக தானே இருந்த, இந்த சேரில் நீ ரொம்ப க்யூட் அழகாக இருக்க. அதெல்லாம் விடு கௌதம், எனக்கு என்னமோ மனசுக்கு வந்து பாட்டமாகவே இருக்குது, தப்பாகவே நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மனசில் வந்து உறுத்துது. அந்த இடத்துல நம்ம இந்திராக்கு என்னம்மா சொல்கிற, மனசில் தப்பாக நடக்குதா, என்ன எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது வேறு எதுவும் பிரச்சனையாகிற மாதிரி இந்திரா கிட்ட கேட்குறாங்க. நம்ம கௌதம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரில, ஆனால் பிரச்சனை ஏதோ ஒன்றும் பெருசாக நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஜேபியை பார்த்து நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு, அதான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல, நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் சரி சேர் எடுத்துகிட்டு போய் புகை பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, நானும் இங்கே இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அக்கா அங்கே புகையாக இருக்குக்கா இங்கே வாக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க சேரை வந்து தட்டி விட்றாங்க. அந்த சேர் வந்து காவியா மேலே பட்டு அவங்க வந்து கீழே விழுவுற மாதிரி காட்டுறாங்க. இருப்பினும் வந்து இந்திரா வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம காவியாவை. ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.